பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து பாப்பா, நான் ரெடியாகி வந்துட்டேன், போலாமா? போலாம். ஆனா எங்க போறோம் எதுவுமே நீ சொல்லவே இல்ல. அது சர்ப்ரைஸ், போனதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. சரி, ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? மித்து, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஓகே, டைம் ஆகுதுன்னு சொன்னல, கிளம்பலாமா? மித்து, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? முகம்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பத்தாததுக்கு ரொம்ப டல்லா வேற இருக்கு. என்னாச்சுடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹிட்லர், நீ தானே சொன்ன எங்கேயோ வெளியில் போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படி இப்படின்னு. டைம் ஆகுது பாரு, ஃபஸ்ட்டு கிளம்பலாம் வா. மித்து, ஒரு நிமிஷம் இரு, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? சச்சா, அப்படிலாம் இல்லையே. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு. எங்க இப்போ என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்கிட்ட எதையும் மறைக்கலன்னு. மித்து, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என் கண்ணை பார்த்து நீ என்கிட்ட எதையும் மறைக்கலன்னு சொல்லுன்னு சொன்னேன். அது வந்து ஹிட்லர். மித்து பாப்பா, என்னாச்சு இப்போதைக்கு நீ அலறாஹா? என்னடி, மறுபடியும் பிரெக்னன்சி குழந்தை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நினைச்சா அலறியா என்ன? மித்து ப்ளீஸ் டி, ஃபர்ஸ்ட் அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு மித்து. ப்ளீஸ் மித்து, அழாத. என்னாச்சுடி, எதுக்கு இப்ப நீ அலற? இல்ல ஹிட்லர், ஐஷு கன்சீவா இருக்கான்னு லட்சுமி அம்மா பார்க்க வந்திருந்தாங்கல்ல, அப்போ லட்சுமி அம்மா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். எல்லா அம்மாக்குமே தான் பெத்த பொண்ணு கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் லட்சுமி அம்மா கண்ணில் பார்த்தேன். வைஷுவும் லட்சுமி அம்மா ஹாப்பியா இருக்கிறத பார்த்து எவ்வளோ ஹாப்பியா இருந்தான்னு தெரியுமா? ஆனா எனக்குன்னு நான் கன்சீவா இருக்கும்போது என்ன பார்க்கறதுக்கு என்ன பெத்த அம்மா வரமாட்டாங்கல்ல ஹிட்லர். அதான் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு புரியுது ஹிட்லர், நீ என்ன கேட்க வரேன்னு. லக்ஷ்மி அம்மா உன்னை பெத்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டாங்க, அப்படியே நீ ஃபீல் பண்ணுறேன்னு தானே. லக்ஷ்மி அம்மா என்னை வயசு மாதிரியே தான் வளர்த்தாங்க ஹிட்லர். என்னதான் இருந்தாலும் அவங்க எனக்கு வளர்த்த அம்மா தானே, பெத்த அம்மா இல்லை ஹிட்லர். அதான் கஷ்டமா இருந்துச்சு. நான் ஒருவேளை நாளைக்கு கன்சீவ் ஆனேன்னா என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என் பெத்த அம்மா இருக்க மாட்டாங்கல்ல. லக்ஷ்மி அம்மா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் பெத்த அம்மா அவங்களுக்கே நான் பாரமாக இருக்கேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் என்னை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் நான் கன்சீவாக இருந்தவன் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக என்னெல்லாம் பார்க்க வரமாட்டாங்கல்ல ஹிட்லர். முதல்ல அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை, அப்புறம் எங்கேருந்து நான் தான் தேவையில்லாமல் என்னென்ன மூலம் யோசிக்கிறேன். மித்து பாப்பா ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாதடி. நீ இப்போ எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்றா? நான் தான் உனக்கு சொல்லியிருக்கல, உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா நான் இருப்பேன்னு. நான் இருக்கேன்டி உனக்காக, நீ எதுக்கடி அதெல்லாம் பத்தி யோசிக்கிறா? மித்துக்குட்டி கன்சீவானா உன் அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அதை விட பல மடங்கு அன்பை அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ அதெல்லாம் பத்தி யோசிக்கிறா? இல்லை ஹிட்லர், நீ உங்க அம்மா அப்பா கூட வளர்ந்ததுனால உன்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் 8 வயசு வரைக்கும் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். எப்போப்பெல்லாம் அம்மாவோட அன்பு தேவைப்படணுமோ அப்போப்பெல்லாம் எனக்கு கிடைச்சதில்லை ஹிட்லர். 8 வயசு வரைக்கும் எனக்கு யாரும் சாப்பாடு ஊட்டி விட்டதில்லை, நானே தான் சாப்பிடுவேன். 8 வயசு வரைக்கும் எப்படி சாப்பிடணும்னு கூட எனக்கு தெரியாது. கீழே சிந்தி அப்படி எப்படின்னு பிள்ளைங்களா உட்காந்து அப்படிதான் ஹிட்லர் சாப்பிட்ருக்கேன். எப்போ லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டுட்டு போனாங்களோ அப்பையிலேருந்து தான் ஊட்டி விட்டா சாப்பாடு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆசிரமத்தில் நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் ஹிட்லர் தெரியும். லக்ஷ்மி அம்மா என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் லைஃப் எனக்கு வேறு மாதிரி மாறினுச்சு. பெத்த அம்மாவுக்கு என்னை பற்றி எந்த கஷ்டமுமே தெரியல ஹிட்லர். அவங்க என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் எப்படிலாம் கஷ்டப்படுவேன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யோசிச்சிருந்தாங்கன்னா என்னை எப்படி ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிருந்திருக்க மாட்டாங்கல்ல. சத்தியமா சொல்றேன் ஹிட்லர், அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவங்கள என் கண்ணு முன்னாடி வந்தா கூட நான் சத்தியமா அவங்கள பார்க்க கூட விரும்பல ஹிட்லர், பார்க்க கூட விரும்பல. மித்து, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற?
இல்லை ஹிட்லர், நான் சரியாக தான் பேசுகிறேன். இது வரைக்கும் என்னை தேடி அவங்க வந்ததே இல்லை. இதுக்கு மேலேயும் என்னை தேடிலாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்தால் கூட சத்தியமாக எனக்கு அவங்க தேவையில்லை ஹிட்லர். நான் நான் எப்பப்பெல்லாம் அன்புக்காக ஏங்கியிருக்கணும் அப்பப்பெல்லாம் அவங்க அன்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ அன்பு, அக்கறை, பாசம் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நீ நீ இருக்க ஹிட்லர். நீ மட்டும் எனக்கு போதும். வேற யாருமே எனக்கு தேவையில்லை. அவங்க என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட சத்தியமா நான் அவங்கள பார்க்க கூட மாட்டேன் ஹிட்லர். எனக்கு நீ மட்டும் போதும். ஐ லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூ மித்து பாப்பா. இங்க பாருடி, உனக்காக நான் இருக்கேன்டி. இப்போ ஒன்றும் இல்லை, எப்பவுமே நான் இருக்கேன். என் மித்து பாப்பா எதுக்காகவும் ஏங்க கூடாது, நான் ஏங்க விட மாட்டேன். சரியா? முதல்ல இப்ப கண்ணத்தோட உன்னை சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போலாம் தான் நான் உன்னை காலையிலேயே ரெடியாக சொன்னேன். நீ என்னடானா இப்படி இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன மித்து இதெல்லாம்? முதல்ல கண்ணத்தோட முதல்ல அலறதை நிறுத்து. சாரி ஹிட்லர், நீ ரொம்ப ஆசையாக எங்கே என்ன கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னல. நான் தான் இப்படிலாம் பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். சாரி. அது திடீர்னு தோணுச்சா, அதான் சாரி. இட்ஸ் ஓகே மித்துக்குட்டி, எதுக்கு சாரிலாம்? இதுக்கப்புறம் இந்த மாதிரி லூசுத்தனமா யோசிக்க கூடாது. ஓகே, உனக்காக நான் இருக்கேன். சரி, ஓகே, கிளம்பலாமா? போலாம் ஹிட்லர். போலாம். ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது மித்துக்குட்டி கிட்ட. என்னது? கியூட்டான ஸ்மைல். எங்க சிரிங்க பார்க்கலாம். அது அது உடனே எப்படி சிரிக்க முடியும்? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. உடனே எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப சிரிக்க வைக்கிறேன் பாரு. ஃப்ராடு. பார்த்தல மாமாவோட திறமைய எப்படி சிரிக்க வச்ச பாத்தியா? சோ சரியான ஃப்ராடியா நீ. சரி, ஓகே. மார்னிங்லேருந்து ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்கே போகிறோம்? என்னடி இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். சும்மா எங்க போறேன்னு கேட்டா எப்படியா இருந்தாலும் அழைச்சிட்டு போக வேண்டிய இடத்துக்கு அழைச்சிட்டு போக தானே போறேன். அங்க வந்து தெரிஞ்சுக்கோ. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? மார்னிங்லேருந்து ஓவராக பில்டப் விட்டுக்கிட்டே இருக்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு நானும் பார்க்குறேன். வா போகலாம். கண்டிப்பா இது சூப்பர் சர்ப்ரைஸ். நீ எப்படி ஷாக் ஆகுறன்னு மட்டும் பாரு. சரி, ஓகே, வா போலாம். Thank you senior. Thank you so much. ஓகே பிரியா, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா வந்து கேளுங்க. ஓகே? கண்டிப்பா சீனியர். சீனியர், நீங்க இன்னைக்கு காலி போங்க. ஏன் பிரியா, ஏன் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் திரும்பி யார நிக்கிறான்னு பாருங்க சீனியர். யார் நிக்கிறா? ஹாய் சீனியர். மாமி, எப்படி வந்த? என்னடி இது வர லேட் ஆகும்னு சொன்ன, சீக்கிரமா வந்துட்ட? ஓ, சாருக்கு இப்ப நான் சீக்கிரமா வந்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இடையில வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணா அப்போ கஷ்டமா தானே இருக்கும். என்ன? என்னடி உளற? எனக்கு எதுவுமே புரியல. ஓ, நான் பேசுறது உங்களுக்கு உளற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் தெரியும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவ கூட நின்று கடலை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அவ யாரு? என்ன கடலை போட்டுக்கிட்டு இருந்தானா? அவ நம்ம ஜூனியர் டி, டவுட் கேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தடி. என்ன டவுட் கேட்டாலா? ஏன் டவுட் கேட்கறதுக்கு நீங்க மட்டும் தான் இங்க இருக்கீங்களா? வேற யாருமே இல்லையா? அது மட்டும் இல்லாம ஆபீஸ் டைமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவ எதுக்கு உங்ககிட்ட டவுட் கேட்கணும்? மாமி, நீ யாரு இது? எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குடி. ஏண்டி அடிக்கடி ஏதோ டயலாக் சொல்லுவியே, நான் ரொம்ப டேக் இட் ஈஸி கேர்ள், அவ்வளவு சீக்கிரத்துல எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இப்போ போய் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க நீ. இப்பவும் சொல்றேன், நான் டேக் இட் ஈஸி கேர்ள் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த விஷயத்தையும் சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டேன். உங்கள் விஷயத்தை தவிர. என்னமோ தெரியல வெற்றி, உங்கள் விஷயத்தில் என்னால் டேக் இட் ஈஸியாக எதையுமே எடுத்துக்க முடியல. அதோட நான் இப்படிலாம் சுத்தமாக கிடையவே கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் புதுசாக பொசசிவ்லாம் வருது, அதெல்லாம் ஏன்னு தான் தெரியல. ஆமாம், இப்போல்லாம் மேடம் அடிக்கடி பொசசிவ் ஆகுறீங்க. பொசசிவ் ஆகுறீங்கன்னா என் மேலே அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? ஓ, அப்போ சாருக்கே என் மேலே பொசசிவ் வரலஹா? நானும் ராக்கியும் எப்படிலாம் பேசுகிறோம், எவ்வளோ க்ளோஸாக பேசுகிறோம். ராக்கி இப்போ வரைக்கும் என்ன பாடி போடினா பேசுகிறானே. அப்போது உங்களுக்கு என் மேலே ஏன் பொசசிவ் வரல? அப்போது நீங்கள் என்ன லவ் பண்ணலையா? மாமி, என்னடி லூசுத்தனமா பேசுற நீ? கேடி, நீயும் ராக்கியும் எவ்வளவு க்ளோஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் நான் இங்க வரதுக்கு முன்னாடியே நீயும் ராக்கியும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ராக்கி கூட நீ பேசும்போது எனக்கு எப்படி பொசசிவ் ஆகும்? அதோட பொசசிவ் இருந்தாதான் லவ் பண்றோம்ல அர்த்தம் இல்லை, சரியா? சில பர்சன்ஸ் அப்படி இருப்பாங்க, சில பர்சன்ஸ் இப்படி இருப்பாங்க, அவ்வளோதான். போதும். இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட நீங்க நின்று பேசும்போது எனக்கு லைட்டா கோவம் வந்துச்சு. ஸோ நான் கோவமா இருக்கேன். என்ன கோவமா இருக்கியா? இப்ப எதுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க? திரும்படி. நான் தான் சொன்னல கோவமா இருக்கேன்னு, அப்புறம் என்னஹா? அப்படியா? விட்டி, என்ன பண்றீங்க விட்டி? விடுங்க.
தேங்க் காட் இங்க யாரும் இல்ல. விடுங்க வெற்றி. அது சாரி மகா, அது யாரும் இல்லைன்னு தெரியும், அதான் அப்படி பிடிச்சிட்டேன். சாரி. வெற்றி இப்ப எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்லை, என்ன இருந்தாலும் நான் எப்படி பிடிச்சிருக்க கூடாதுல்ல. சாரி. ஒன் செகண்ட், நான் கையெடுக்கிறேன். மகா சாரிடி, அது நான் ஏதோ தெரியாம அப்படி பிடிச்சிட்டேன். சாரி. இன்னும் ஏன் கீழே குனிஞ்சிட்டே இருக்க? ஓ, இந்த கையை எடுக்கலையோ? ஒன் செகண்ட். வெற்றி வெயிட். நான் கோவமாவே இல்ல வெற்றி. இப்போ எதுக்கு நீங்க எப்படி இவ்வளோ சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? 2 பேர் லவ் பண்றோம். ஏதோ ஒரு ஆவேசத்துல சார் அப்படி பிடிச்சிட்டீங்க. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க இவ்வளோ சாரி கேட்டு இவ்வளோ கில்ட் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லவனா இருக்கலாம், இவ்வளோ நல்லவனாலாம் இருந்தா நாடு தாங்காது. முக்கியமா இந்த மகா தாங்க மாட்டா. உண்மையாவே உனக்கு என் மேல கோவம் வரலையாடி? கோவமா? இதுக்கெல்லாம் யாராச்சும் கோவப்படுவாங்களா? ஒருவேளை நீங்க இந்த இடத்துல நின்று எனக்கு கிஸ் அடிச்சிருந்தீங்கன்னா அப்ப வேணும்னா கோவப்பட்டிருப்பேன். என்ன கிஸ் அடிச்சா கோவப்படுவியா? சும்மா சொன்ன வெற்றி, ஏன் நீங்க வேற. அதோட சார் அப்படியே கிஸ் அடிச்சிட்டாலும். ரொம்ப கலாய்க்காதடி. அது என்னமோ தெரியல, நீ கிட்ட வந்தாவே ஒரு மாதிரி கை கால நடுங்குது, படபடப்பா இருக்கு, தெரியுமா? ஏன் தெரியல, நல்லாவே தெரியுது. ஏதோ உங்க ஹார்ட்ல தானே கை வச்சிருக்கேன். ஹார்ட் சும்மா எக்கு தப்பால துடிச்சிட்டு இருக்கு. அது அப்படிதான், போக போக சரியாகிடும். சரி ஓகேடி, தள்ளி நில்லுடி, யாராச்சும் வந்துட போறாங்க. வரட்டும், ஆபீஸ்க்கே தெரியும் நீங்களும் நானும் லவ் பண்றோன்னு. அப்புறம் யாரு பார்த்தா என்ன? என்ன, ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் தான், அதுக்காக இப்படிலாம் நிக்கிறது தப்பு இல்லடி. முதல்ல தள்ளி நில்லு. சரி ஓகே. உங்களை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. இப்ப தள்ளி நிக்கணும் அதானே? 1 செகண்ட் தள்ளி நிக்கிறேன். போதுமா சார்? தள்ளி நின்னாச்சு. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கூட தூரமா போய் அங்க ஸ்டெப்ஸ்லாம் இருக்கே, அங்க போய் நிக்கட்டுமா? மாமி ரொம்ப கலாய்க்கிறடி. என்ன நீங்க பண்றதுக்கு உங்களை கலாய்க்காம வேற என்ன பண்றதா? அது சரி ஓகேடி. ராக்கி நமக்காக ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணுவான், போலாம் வா. அதுக்கு அவசியமே இல்ல, ஏதோ வந்துட்டான். ஏய் மனுஷங்களாடா நீங்களா? ஏண்டா, ஒரு ஜீவன் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெளியில நிக்குதே, சீக்கிரம் போவோன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தோணுச்சாடா? எங்கடா ஆளு ரெண்டையும் காணும்னு பார்த்தா லவ் பேர்ட்ஸ் இங்க நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ரொமான்ஸா? டே ராக்கி, என்னடா தப்பெல்லாம் பேசுற? நாங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. என்ன தப்பா பேசுறனா? அப்படி என்னடா தப்பா பேசிட்டேன்? ஓ, ரொமான்ஸ் பண்றீங்களான்னு கேட்டனே, அதுவா? ஏண்டா, ரொமான்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் தப்பான வார்த்தையாடா? அப்புறம் அது தப்பான வார்த்தை இல்லையா என்ன? என்ன ரொமான்ஸ் தப்பான வார்த்தையா? ஏ மகா, உன் நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும் போலடி. பாரு, உன் ஆளு ரொமான்ஸுங்கிற வார்த்தையை தப்புன்னு சொல்றாரு. ஓவரா கலாய்க்காத சரியா? ஏமா தாயே, உன் ஆளை நான் கலாய்க்கவே இல்லம்மா, போதுமா? சப்பா. இப்ப எப்படி லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் வரீங்களா இல்ல நான் தனியா போட்டுமா? கே மகா, நீ ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல? அட ஆமா. டேய் டோமரே, ஆமாடா, நான் சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். பேசாம நீ கிளம்புடா, நானும் வெற்றியும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் ஹாஸ்டல் போயிடுறேன். அடி பாவி மகாலட்சுமி, முன்னவே சொல்லியிருக்கலாம்லடி, நான் கிளம்பியிருப்பேன்ல. இவ்வளோ நேரம் வீணா வெளியில வாட்ச்மேன் மாதிரி நின்றுக்க மாட்டேன்ல. இதுக்கு தான் சொல்லுவாங்க, லவ் பண்றவங்க கூட சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு. வச்சுக்கிட்டல, அது ஏன் தப்பு தான். சரி நான் கிளம்புறேன், பாய். 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. சாரிடா ராக்கி, முன்னவே ஞாபகம் இல்லை, இருந்திருந்தா உன்ன முன்னவே போக சொல்லியிருப்போம். சாரி மச்சான், சும்மா சொன்னடா. 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்டி. பாய்டா மச்சான். அப்புறம் டிராஃபிக் ஹெவியா இருக்கும், ஸோ பார்த்து வண்டி ஓட்டு, ஓகேவா? பாய்டா. ஹே டோமரே, நான் கிளம்புறேன் டி. பாய்டி. சரிடா டோமரே, பாய். மகா போலாமா? போலாம் வெற்றி, வாங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அதுவே நடந்துருச்சு. கண்ணு முன்னாடியே நான் ஆசைப்பட்டவ இவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அதோட அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. நினைக்கும் போதே பத்துக்கிட்டு வருது. டீ வெற்றி, உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உனக்கான ஆப்பு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. கூடிய சீக்கிரத்துல வைக்கிறேன்டா உனக்கு பெரிய ஆப்பா. ஹிட்லர், இதோட உங்ககிட்ட 1000 தடவை கேட்டுட்டேன், எங்க போறோம்னு. எங்க தான் போறோம் நம்ம? மேடம், இதே மாதிரி தான் 1000 தடவை நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பொறுமையா இருங்க, போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும்னு. இப்படி அடிக்கடி கேட்டுட்டே இருந்தா எப்படி மேடம்? நான் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னல, அப்புறம் என்னடி?
ஆமா இதை மட்டும்தான் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சர்ப்ரைஸ்? ஹே கொஞ்சம் அமைதியா தான் வாயண்டி. என்ன எங்கேயாச்சும் டிரைவ் பண்ண விட்றியா நீ? ஏடி இப்படி லபதுபான்னு பேசிட்டே வந்துடா. நான் எப்படி டிரைவ் பண்ண முடியும் ஒழுங்கா? அப்போ எங்க போறோம்னு சொல்லு. ஏன்னா நீ போறத பார்த்தா இங்க எங்கேயோ பக்கத்துல போற மாதிரி இல்ல, ரொம்ப தூரமா போற மாதிரி தெரியுது. அதனாலதான் கேக்குறேன் எங்க போறோம்னு. மேடம் நீங்க என்னதான் கொஸ்டினை மாத்தி கேட்டாலும் நம்ம எங்க போறோங்கிறத இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். நம்ம போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அது வரைக்கும் வாயை திறக்க கூடாது, ஓகே? மொபைலே இன்னொரு வாட்டி என்கிட்ட எங்க போறோம்னு கேளு, அப்புறம் இருக்கு உனக்கு. சும்மா அந்த லபதுபான்னு பேசுதுல அந்த வாயை கடிச்சு வச்சிருவேன். என்ன ஹிட்லர், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? மார்னிங்லேருந்து சர்ப்ரைஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னன்னு கேட்டா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு யோசிச்சு மண்டையை வெடிக்குது தெரியுமா? மித்து பாப்பா உன்னை யாரும் யோசிக்க சொன்னது? நீ யோசிக்காம அமைதியா இப்போ கண்ணை மூடி தூங்கு. நம்ம போக வேண்டிய இடம் வந்தோன்னே நானும் உன்னை கூட்டிட்டு போறேன், ஓகே? என்ன தூங்கணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வரல. எப்படியும் நம்ம போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்டி, அதனால நீ தூங்கு, ஓகேவா? கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் நானே எழுப்புறேன், ஓகே? எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. ஆனாலும் நம்ம எங்க போறோம்னு நீ சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். நோவே மித்துக்குட்டி, சர்ப்ரைஸ் தான். இப்போ நீங்க அமைதியா தூங்குங்க, ஓகே? அது சரி. எப்படி கேட்டாலும் சொல்ல போறதில்ல, அப்புறம் என்ன? சரி ஓகே, நான் தூங்குறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. குட் கேர்ள். சரி ஓகே, நீ தூங்கு. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தோன்னே நானே உன்னை கூப்பிட்டு போறேன். பாக்குறேன். அப்படி என்ன சர்ப்ரைஸை தான் நீ இவ்வளோ நேரம் மூடி மறைச்சு வச்சேன்னு நானும் பாக்குறேன். சரி ஓகே, நான் தூங்குறேன். சாரிடி மித்துக்குட்டி, இப்போதைக்கு என்னால் அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்ககிட்ட சொல்ல முடியல. பட் நீ எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ், அது என்னன்னு போனோன்னு உனக்கே தெரியும். என்ன பண்றா? இப்ப எதுக்கு கண்ண மூடி இருக்க? அதான் சொன்னலடி சர்ப்ரைஸ்னு, அதான் அதனாலதான் கண்ண மூடி இருக்கேன். என்ன அதுக்கு தான் என்ன கண்ணை க்ளோஸ் பண்ணிக்க சொன்னல? நான் தான் கண்ணை மூடிக்கிட்டல, அப்புறம் எதுக்கு நீயும் கையை வச்சு மறைச்சு வச்சிருக்க? ஒருவேளை மேடம் கண்ணை திறந்துட்டீங்கன்னா அதனாலதான் கண்ணை மறைச்சு வச்சிருக்கேன். சரி ஓகே, அப்படியே பொறுமையா நடந்து வா. என்ன எங்க போறோம் ஹிட்லர்? காலையிலேருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தில என்ன சர்ப்ரைஸ்னு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க வேண்டாமா? அப்போ நடந்தா தானே மேடம் பார்க்க முடியும், அதனால பொறுமையா நடந்து வாங்க. ஓகே ஹிட்லர், என்ன நின்னுட்டோம்? அப்போ வந்துச்சா இடம்? அப்ப நான் கண்ணை ஓபன் பண்ணட்டுமா? கண்ணை இப்போதைக்கு நீ ஓபன் பண்ணக்கூடாது, நான் சொல்லும் போது தான் ஓபன் பண்ணணும். இப்போதைக்கு என் கையை மட்டும் தான் நான் எடுக்க போறேன். மித்து பாப்பா நல்லா கேட்டுக்கோ, நான் சொல்றப்பதான் நீ கண்ணை ஓபன் பண்ணணும். அது வரைக்கும் கண்ணை மூடிதான் இருக்கணும், ஓகே? ஓகே போதுமா? சரிடி, கையை எடுக்க போறேன், நீ கண்ணை மூடிதான் இருக்கணும், ஓகே? ஓகே பாப்பா இப்ப கண்ணை ஓபன் பண்ணுங்க. ஓகே. ஹிட்லர், இந்த இடமா? அதே இடம், என் குட்டிமா உன்ன முத நான் பார்த்த இடம். எப்படி நம்மளோட சர்ப்ரைஸ்? ஹிட்லர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையாவே இந்த இடத்த பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட பழைய நினைவுகள் எல்லாமே வருது ஹிட்லர். எனக்கும் தாண்டி என்னையே பாவான்னு சுத்திக்கிட்டு வந்த என்னோட குட்டிமாவோட பழைய நினைவுகள் எல்லாமே வருது. முன்னமே வாசம் வந்ததெப்படி ஆறலான உள்ளம் ரெண்டு உயிரிலே இதயம் தருணம் உண்மையாகவே இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உங்க கூட இந்த இடத்துல இருக்கிற மொமெண்ட்டே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு ஹிட்லர். தேங்க்யூ ஸோ மச். நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதை எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், உன்னோட சர்ப்ரைஸ் வேறு லெவல் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஹிட்லர், தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் உண்மையாவே செம்ம ஹாப்பியா இருக்குடி. ஏன்னா உனக்கு வேணும்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு நம்ம வரவே கூடாதுன்னு தோணிருக்கலாண்டி. ஆனா நான் எத்தனை வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? என் குட்டிமாவை ஒரு வாட்டியாச்சும் பாத்திர மாட்டோமான்னு அத்தனை வாட்டி வந்திருக்கேன்டி.
அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பேன். எல்லார்கிட்டையும் குட்டிமாவை தெரியுமா குட்டிமாவை தெரியுமான்னு உன் பேர் என்னன்னு தெரியாம நான் வச்ச பேர்லயே கேட்டுட்டே இருப்பேன். நிறைய பேர் என்ன பைத்தியக்காரன் கூட நினைச்சிருக்காங்க. ஆனா எதை பத்தியும் கவலையே பட மாட்டேன். அடிக்கடி இந்த இடத்துக்கு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். என் குட்டிமாவை ஒரு தடவையாச்சும் பாத்துட மாட்டோமாங்கிற ஏக்கத்துல. ஆனா இன்னைக்கு என்னையே பாவா பாவான்னு சுத்தி சுத்தி வந்து என் குட்டிமா கூட நான் இருக்கேன். உண்மையாவே இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டி. ஏன்னா இந்த இடத்துல நீ நானும் சின்ன வயசுல எத்தனை வாட்டி சந்திச்சிருந்திருப்போம், எத்தனை வாட்டி இங்க உட்காந்து நிறைய கதையெல்லாம் பேசியிருந்திருப்போம். அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு மித்து. சாரி ஹிட்லர், நான் தான் புரிஞ்சிக்க தெரியாம உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். சாரி சாரி ரொம்ப. ஹே என்னடி இது, நீ நானும் சந்தோஷமா மறுபடியும் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தாண்டி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்படி நீ அழுது இந்த மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ண எப்படியா? எனக்கு இப்போ என்னோட மித்துக்குட்டி வேணாம், என் மித்து பாப்பா வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னோட சின்ன வயசு குட்டிமா தான் வேணும். அப்படியா? அப்போ மித்துக்குட்டி மித்து பாப்பாலாம் வேண்டாமா? இப்போதைக்கு எனக்கு அந்த இன்னோசென்டான குட்டிமா தான் வேணும். அந்த கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு, எப்போவுமே பாவா பாவான்னு என்னையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு எனக்காக மாங்காய் புளியங்காய் அது இதுன்னு நிறைய சாப்பிட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நிறைய கதை பேசி இந்த ஊரெல்லாம் நிறைய சுற்றி காட்டினேன். அந்த இன்னோசென்டான குட்டிமா தான் வேணும். மித்துக்குட்டி என்ன பாவான்னு கூப்பிடுறேன் ப்ளீஸ். சரி பாவா சொல்லுங்க. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே எனக்கு நீ நானும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. லவ் யூ டி குட்டிமா. லவ் யூ டு பாவா. ஃபைனலி நான் நம்பின மாதிரி நான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட ராஜகுமாரன். அது என் பாவா, நீங்க தான். லவ் யூ ஸோ மச். டூடி, உண்மையாகவே இந்த இடத்த நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? நிறைய நாள் தனியாக வந்திருக்கேன். ஒரு வாட்டியாச்சும் ஒன்று பாத்திர மாட்டோமான்னு ஏக்கத்தில் நிறைய நாள் இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே இந்த மூமெண்ட், இந்த இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்குடி. ஏன்னா என் குட்டிமா என் பக்கத்தில் நீ இருக்க. இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன். ஃபைனலி அது நடந்துருச்சு. உண்மையாகவே எனக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமாடி? ஹிட்லர், நீ இதே நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் அவ்வளோ கோவப்பட்டுருப்பேன். ஆனால் இப்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? மார்னிங்லேருந்து நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே அப்படி என்ன சர்ப்ரைஸாக இருந்துற போதுன்னு எப்படி இல்லாமல் யோசித்தேன். ஆனால் நீ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. தேங்க்யூ ஹிட்லர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி, உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டல, சாரி. மித்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. அதான் நீ நானும் சேர்ந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தாச்சுல. சரி ஓகே, நீ நானும் சின்ன வயசுல சேர்ந்து போன எல்லா இடத்துக்கும் போலாமா? சூப்பர் ஐடியா. ஒரு இடம் விடாம நீ நானும் சின்ன வயசுல சுத்தின எல்லா இடத்துக்கும் போறோம். ஓகே சரி, ஓகேவா கிளம்பலாம். ஓகேடி. முக்கியமா அந்த மாங்காய் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறேன். இன்னைக்கும் யாருக்கும் தெரியாம 2 பேரும் மாங்காய் அடிச்சு சாப்பிடுறோம். ஓகே? அதெல்லாம் நீ இன்னும் மறக்கவே இல்லையா? எதையுமே மறக்கல. சரி ஓகேடி, டைம் ஆகுது, சீக்கிரம் எந்திரி, எல்லா இடத்துக்கும் போகணும்ல. ஓகே ஹிட்லர், வா போலாம். பாஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன ஜான், விக்ரமோட தங்கச்சி இந்தியா வந்துட்டான் அதானே? எஸ் பாஸ், பட் பெங்களூர் வரல, சென்னை வந்துட்டாங்க. இஸ் இட்? இட்ஸ் a குட் நியூஸ். அப்போ வேலை ரொம்ப ஈஸி. எஸ் பாஸ், நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். ஜான், விக்ரம் கிட்ட ஆல்ரெடி அந்த டெண்டர் விஷயமா பேசியாச்சு. crore கணக்கு டெண்டர் ஜான், அது என்னாலலாம் விட்டு கொடுக்க முடியாது. அண்ட் அவனும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எவ்வளவோ டீல் பேசியாச்சு, பட் எதுக்குமே அவன் பொத்து வரல. ஸோ இதை விட்டா நமக்கு வேற சான்ஸும் கிடையாது. அதனால ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான் அவன் தங்கச்சியை தூக்கிடுங்க. பாஸ், அப்ப நம்ம ஆளுங்களை விட்டு இன்னைக்கே தூக்க சொல்லிட்டுமா? நோனும், நான் சொல்லும் போது தூக்குனா போதும். அது வரைக்கும் அந்த பொண்ணை கண்காணிச்சுட்டு இருக்க சொல்லுங்க நம்ம ஆளுங்களை. ஓகே? ஓகே பாஸ்.